எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல நார்மலைசேஷன் மெத்தட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்றாங்க? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது ஒரே நாள்ல நடத்துற எக்ஸாம்ஸ் கிடையாது. அது ஒரு 10 நாள் 15 நாள் நடக்கக்கூடிய ஒரு எக்ஸாம். ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் அப்படிங்கிற பேசிஸ்ல நடத்துவாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சிஜிஎல் எக்ஸாம்ஸ் எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நாள் நடக்குது. ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட்னு மொத்தம் 30 ஷிஃப்ட் கண்டக்ட் பண்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுல எல்லாருமே ஏதாவது ஒரு ஷிஃப்ட்டை தான் எழுத போறாங்க. அண்ட் ஒரு ஷிஃப்ட்டுக்கு 100 கொஸ்டின் இருக்கும். இந்த 100 கொஸ்டினுமே ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும், சேமா இருக்காது. அப்போ எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்டான கொஸ்டின்ஸ் தான் அட்டென்ட் பண்ண போறாங்க. சரிங்களா? இப்போ நான் இதுல ஒரு ஷிஃப்ட் அட்டென்ட் பண்றேன். அந்த ஷிஃப்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கு. இதே என்னுடைய ஃப்ரெண்டு இன்னொரு ஷிஃப்ட் அட்டென்ட் பண்றான், அவனுக்கு ரொம்ப டஃபா இருக்கு எக்ஸாம். சோ இதுலயே ஒரு டிஃபரன்ஸ் வரும். நான் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஹையா தான் மார்க் எடுப்பேன், அவன் லோவா தான் மார்க் எடுப்பான். இந்த மார்க்ல இருக்கக்கூடிய இந்த டிஃபரன்ஸை ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் எஸ்எஸ்சி நார்மலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்றாங்க. நார்மலைசேஷன் மெத்தட்னா ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு மார்க் கொண்டு வருவாங்க. அது நம்ம ரொம்ப டெப்தாலாம் போக வேண்டாம், நம்ம மேலோட்டமா பார்த்தா போதும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம எழுதிருக்க இந்த 30 ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, இதை ஒரு ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணுவாங்க. ரொம்ப டஃபஸ்ட் ஷிஃப்ட்ல இருந்து ரொம்ப ஈஸியஸ்ட் ஷிஃப்ட் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நான் எடுக்கக்கூடிய ஒரு மார்க் இப்போ 125 வச்சுக்கோங்க. 200க்கு 125 நான் எடுக்கிறேன். இதை ரா ஸ்கோர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ எஸ்எஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மார்க்ல இருக்கக்கூடிய ஒரு ஷிஃப்ட் ரொம்ப ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் ஈஸியஸ்ட் ஷிஃப்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த 125ல இருந்து ஒரு 3ல இருந்து 4 மார்க்கை மைனஸ் பண்ணுவாங்க. அப்ப இந்த 122 அப்படிங்கிறது என்னுடைய நார்மலைஸ்டு ஸ்கோர். இதுவே என்னுடைய ஷிஃப்ட் ரொம்ப ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னா, ஒரு 3ல இருந்து 4 மார்க் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ 128 129 அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நார்மலைஸ்டு ஸ்கோர். எஸ்எஸ்சி அவங்களுடைய மெரிட் லிஸ்ட்டுக்கு இந்த நார்மலைஸ்டு ஸ்கோரை தான் எடுத்துக்குவாங்க. சரிங்களா? சோ இப்படிதான் எஸ்எஸ்சி ரிசல்ட்ஸை டிக்ளேர் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ இதுதான் இந்த நார்மலைசேஷன் என்ன அப்படிங்கிறது. இனி அடுத்தது ஃபுல்லாவே எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் பத்தி டீடைல்ஸ் தான். ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி, புக்ஸ் எப்படி ஃபாலோ பண்றது, அண்ட் என் கூட சேர்ந்து நீங்களும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. சோ அடுத்தடுத்த வீடியோல எல்லாத்தையுமே நான் கிளியரா சொல்றேன். தேங்க்யூ சோ மச்.